ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெடிசின்ஸ் சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். கால்சியம் டேப்லெட்ஸு, விட்டமின் டி டேப்லெட்ஸு, கால்சிட்டோனின் ஸ்ப்ரேலாம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மூட்டு தேய்மானத்தை வந்து குறைக்கக்கூடிய டேப்லெட்ஸில் இப்போ நிறைய வந்துருச்சுங்க. இந்த குளுக்கோசமின், அதுக்கப்புறம் ஹைலூரானிக் ஆசிட், அந்த முட்டியோட வளவளப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்ந்து நம்ம கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ணலாம். மெழுகுவத்தலம், அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, அதுக்கப்புறம் முட்டிக்குன்னு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து தினசரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். இதே வீட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் முட்டிக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றலாம். ஹாட் ஃபர்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாங்க. ஒரு சில அவங்க வந்து இந்த முட்டிக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க. அது ஸ்டேஜ் 2க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டியில் வந்து இந்த ஹைலூரானிக் ஆசிட்ங்கிற ஒரு வகையான இன்ஜெக்ஷனை வந்து முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டீராய்ட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த பெயின்லாம் ரிலீஃபாக இருக்கிறதுக்கு.